வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 2 ராகி ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். புட்டு அப்புறம் இடியப்பமும் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்குங்க. ராகி மாவு எடுத்துக்குங்க. 1/2 கப் ராகி மாவு எடுத்துக்குங்க. ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. தண்ணி ஹாட் வாட்டர் தான் நான் சேர்க்குறேன். லைட்டாக அப்படியே தெளித்து தெளித்து பிசைஞ்சு எடுங்க. ரொம்ப கட்டி இல்லாமல் எல்லா மாவுமே ஈரப்பதமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அதை மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்குங்க. மாவாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரே டைமில் தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். புட்டு வைக்கிற பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் ஒரு துணி போட்டுக்குங்க. துணி இல்லாட்டா வாழையில் வச்சுக்குங்க. அதில் பிசைஞ்சு வச்ச மாவு சேர்த்துக்குங்க. நல்லா பரப்பி விட்டு வச்சுக்குங்க. இட்லி சட்டி எடுத்துக்குங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணியை சூடு பண்ணுங்க. சூடாச்சு பாருங்கள். இப்போ மாவு உள்ளே வைங்க. 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் வச்சு வேக வைங்க. சீக்கிரமாக வெந்துடும். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் போதும். வெந்துச்சு பாருங்கள். சர்வ் பண்ணுங்க. புட்டு ரெடி ஆயிடுச்சு. ராகி புட்டு. கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே இல்லை. எந்த ரைஸ் இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். நல்லா தேங்காய் கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இந்த வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன். தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி போகலாமா? அடுத்த ரெசிபி இடியப்பம். இடியப்பம் எப்படி சாஃப்டாக அரிசி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இதில் வெறும் ராகி மாவு மட்டும் வச்சு தான் செய்கிறேன். இடியப்பம் உங்களுக்கு பிசு பிசுன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் மாவு வறுத்து எடுத்துக்கிறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோடு ஒட்டாமல் இருக்கும். மாவை எடுத்துக்குங்க. மாவு சலிச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதை வறுத்து எடுங்க. அடி பிடிச்சிடாம ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தீங்கன்னா இடியப்பம் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். நல்ல அடி கனமான கடாயில் கிண்டுங்க. நான் இரும்பு கடாயை வச்சு கிண்டுறேன். மாவு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. அந்த கடாயிலே வச்சிங்கன்னா என்னாகுன்னா கருகிரும். சூடு அதிகமாக இருக்கிறதுனால. தண்ணி சூடு பண்ணுங்க. உப்பு சேர்த்துக்குங்க. கொதிக்க வைங்க. தண்ணியை மூடி போட்டு மூடி கொதிக்க வைங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணுங்க. மாவில் தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப கொலன்னு தண்ணியாக ரொம்ப உடனே உள்ள தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஸ்பூன் வச்சே பிசைங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னொரு தடவை ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. ஏன்னா சூடாக இருந்தனால பிசையாமல் இருந்து. சூடு போன பிறகு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க.
உருட்டி நீளமாக வாக்கில் வச்சுக்கோங்க. இடியப்பம் மோல்டு வந்து ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி மோல்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இடியப்பம் புனிறதுக்கு. ரொம்ப கையை வந்து கஷ்டமாக இல்லை, ரொம்ப ஈஸியாக புனிய முடியுது. இந்த மாதிரி மோல்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த இடியப்பம் புனிறதுல. டக்குன்னு உடனே செஞ்சிடலாம். இதே இது ட்ரெடிஷ்னல் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது புனிறதுக்கு. மோல்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இடியப்பம் புனியலாம். நல்லா வந்து உருட்டி வச்சுருந்தேன். அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாழையில இல்லை காட்டன் துணி போட்டு ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டீம் பண்ணுறதுக்கு. இடியப்பம் புனிங்க. பயங்கர ஈஸியாக இருக்கும் இந்த இதில். இடியப்பம் செய்கிறதுக்கு வேக வைக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. சூடு பண்ணுங்க. சூடாகிற வரை வெயிட் பண்ணுங்க. சூடானதும் இடியப்பம் இதை வைங்க. புளிஞ்சு வச்ச இடியப்பத்தை வைங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. 5லேருந்து 10 நிமிஷம் தான். ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, சீக்கிரமாக ஆவியில் வெந்துடும். அப்படியே சர்வ் பண்ணுங்கள். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ராகி பிரேக்ஃபாஸ்ட். அப்படியே சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. நான் ஸ்டிக்கியாக இருக்குது. அப்படியே நீங்கள் எப்படி இடியப்பம் வந்து சர்வ் பண்ணீங்களோ பண்ணுங்கள். தேங்காய் பால் வச்சு, இல்லை கடலைக்கறி வச்சு, இல்லை ஏதாவது குருமா வச்சு, இல்லை தேங்காய் சர்க்கரை தூவி விட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ராகி இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி 2 பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம், இடியப்பமும் புட்டும். இந்த ரெசிபியில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஈஸியான டேஸ்டியான கோம்போவுடன் சந்திப்போம். பை.